செல்லம் வணக்கம். திஸ் இஸ் மகா எக்ஸசைஸ் 2.12 முதல் கணக்கு b greater than 0 மற்றும் b not equal to 1 எனில் y equal to b power xஐ மடக்கமைப்பில் எழுதுக. மேலும் இந்த மடக்கை சார்பின் சார்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க. இப்போ தீர்வுக்கு போகலாம். என்ன கொடுத்துருக்காங்க? y equal to b power x. பவர்னா அது அடுக்கு, bன் அடுக்கு x, இது அடுக்கு, இது அடிமானம். யாருடைய மதிப்பு? yனுடைய மதிப்பு. மடக்கை அப்படிங்கிறது நான் இங்கிலீஷில் எழுதுகிறோம், லாகுன்னு எழுதணும். லாகுன்னு போட்டு இங்கே ஒய்ன்னு போடணும். இந்த அடிமானம் இருக்குல்ல, அந்த அடிமானம் அடியில் வந்துடும். லாக் ஒய் டு த பேஸ் பி. பின்னா பேஸ் இல்லை, இது ஏதோ ஒரு நம்பர், ஏதோ ஒரு மொழி எண். அது என்ன இல்லை, 0 விட பெருசாக இருக்கணும். ஆனால் என்ன வரக்கூடாது, ஒன்றா இருக்கக்கூடாது. ஓகேவா சாமி? இப்போது இந்த பக்கம் 2 பக்கம் லாக் எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இல்லை லாக் வடிவில் எழுதணும்னா லாக் ஒயின்னு அப்படியே போடுங்க. இந்த அடிமானம் இருக்கு இல்லையா, இந்த அடிமானம் இங்கே வந்துடும். ஈக்குவல் டு இந்த அடுக்கு இங்கே நின்றுக்கும். ஓகே சாமி, அடுக்கு கீழே இறங்கிடும். இது இந்த பக்கம் லெஃப்ட் சைடில் கீழே இறங்கிடும். ஈக்குவலுக்கு அப்புறம் எப்படி படிக்கணும்? லாக் ஒய் பேஸ் பி, இல்லைனா லாக் ஒய் டு த பேஸ் பி ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு படிக்கணும். சரி, என்ன மகா இது? சார்பகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, மதிப்பு போடுவோம். நம்ம சொல்லுவோம் இல்லையா, எக்ஸ் அப்படிங்கிறது சார்பகம். அது கொண்டு போய் எஃப் ஆஃப் எக்ஸில் போட்டு கிடைக்கிறதுனா அது வீச்சகம் சொல்லுவோம். நீங்கள் 10th படிச்சுட்டீங்க, சார்பகம் வீச்சகம். அப்போ ஏதோ மதிப்பு போட போகிறோம். இந்த லாகில் போடும்போது அதனுடைய மதிப்பு எப்படி இருக்கணுமா? எப்பவுமே ப்ளஸ் நம்பராக தான் இருக்கும். அப்போ ப்ளஸ் என்னது? 0வில் இருந்து இன்ஃபினிட்டிக்குள்ளே இருக்கணும் நம்பரு. ப்ளஸ் நம்பராக தான் இருக்கும். யாரும் போடலாம், நம்ம 0வும் போடலாம். இதுதான் சார்பகம். வீச்சகம் எப்படி வரும் அப்படின்னு சொன்னால், மைனஸ் நம்பரும் வரும், 0வும் வரும், ப்ளஸ் நம்பரும் வரும். அப்போ -∞ to +∞ வரைக்கும் வரும். லாகுனுடைய மதிப்பு எப்பவுமே 0விலேருந்து ப்ளஸ் நம்பராக தான் போடணும் சாமி. அது கிடைக்கக்கூடிய வீச்சகம் எப்பவுமே எப்படி வரும்னா, எப்பவுமே இல்லை, மைனஸாகவும் வரும், 0வும் வரும். இரண்டாவது கணக்குமா, மதிப்பு காண்க. லாக் 27 டு த பேஸ் 9 மைனஸ் லாக் 9 பேஸ் 27 மதிப்பை காண்க. இதை பார்க்கும்போது 9க்கு இதுக்கு சம்மந்தம் இருக்குது. 9 6 3 ஸ்கொயர், 27 6 3 அடுக்கு 3. இது அதே தான். ஆனால் பாருங்கள், மாறி மாறி இருக்குது. நல்லா தெரிஞ்சுங்க சாமி. இது மாதிரி வரும்போது இதை ஃபஸ்ட்டு இதை வந்து ஷார்ட் ஃபார்மில் எழுதிக்கலாம். எது? ஈக்குவல் டு லாக் 3 அடுக்கு 3 பேஸ் 9 மைனஸ் லாக் 3 அடுக்கு 2 பேஸ் 27 ஈக்குவல் டு. இது மாதிரி இருக்கும்போது அடுக்கு எங்கே வந்துடும் செல்லும்? முன்னாடி வந்துடும். அடுக்கு எங்கே வந்துடும்? முன்னாடி வந்துடும். அப்போ 3 இன்ட்டு லாக் 3 பேஸ் 9 மைனஸ் 2 இன்ட்டு லாக் 3 பேஸ் 27. நமக்கு இந்த நம்பர் மேற்கொண்டு இது எதையும் பண்ண முடியாது. ஆனால் இங்கே பார்த்தோம்னா இது இங்கே 2 சமமாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதை பேஸுக்கு ஒன்று வர வழியை பார்க்கணும். இந்த இடத்துல 3 வரணும், இந்த இடத்துல 9 போகணும், இந்த இடத்துல 3 வரணும், இந்த இடத்துல 27 போகணும். அது என்னவா மாறுமாக்கா அப்படின்னா, பைக்கு போட்டுங்கன்னா மாறிடும். பை போட்டால் மாறிடும். இங்கே ஏற்கனவே என்ன இருக்குது? 3 இன்ட்டு இருக்குது. 1 இருந்துச்சுன்னா 1 பைன்னு போட போகிறோம். அங்கே 3 இருக்குது. ஒன்றுமே இல்லைன்னா 1 பைன்னு போட போகிறோம். அங்கே 3 இருக்கிறதுனால 3 பை லாக் பையில் போட்டவொடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிடும் சாமி? இது மாறிடும். மைனஸ் இதை நான் சொல்லுங்கள், 2 பை லாக் 27 பேஸ் 3. ஓகே, ஈக்குவல் டு 3 பை லாக், இதை 3 ஸ்கொயர்னு எழுதலாம். 3 ஸ்கொயர் பேஸ் 3 மைனஸ் 2 பை லாக் 3 கியூப் பேஸ் 3. இப்போ என்ன பண்ண சாமி? இந்த ஸ்கொயர் முன்னாடி வரும், இந்த பவர் வந்து முன்னாடி வந்துடும். அப்போ 3 பை 2 இன்ட்டு லாக் 3 பேஸ் 3 மைனஸ் 2 பை 3 இன்ட்டு லாக் 3 பேஸ் 3. தட் இஸ் ஈக்குவல். இது 2 சமமாக இருந்துச்சு. லாக் வந்து 2 சமமாக இருந்துச்சுன்னா அதனுடைய மதிப்பு 1. 2 கூட 1 பேருக்குன்னா 1 தான் கிடைக்கும். மைனஸ் 2 பை 3 இன்ட்டு 1 3. நீங்கள் கூட போட்டுக்குவோங்க. இதனுடைய மதிப்பு என்ன சாமி? 1. சமமாக இருக்கணும். இதுவும் இதுவும் சமமாக இருக்கணும். ஓகே, தட் இஸ் ஈக்குவல் டு 3 பை 2 மைனஸ் 2 பை 3. ஃபஸ்ட்டு புதுசுன்றதுனால இவ்வளோ ஸ்டெப்பு போடுறோம். நீங்கள் பழக என்ன ஆகிடும்? அது ஆட்டோமேட்டிக்காக 1 போடுங்க. இந்த ஸ்டெப்லாம் குறைஞ்சிடும். ஒரு பின்னையன் இருக்குது. நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸ் வந்துச்சுன்னா பகுதிகளை பார்க்கணும். பகுதிகள் ஒரே மாதிரி இருக்கா, இல்லை வேறு மாதிரி இருக்குது. 2க்கு சம்மந்தம் இருக்கா, இல்லை. ரெண்டுமே பகா எண்கள். அப்போ 2த்தையும் என்ன பண்ணணும்? பிரிக்கணும். இது 2 எப்போ பெருக்கணும்? அப்போ என்ன பண்ணணும்? குறுக்கு பெருக்கணும். 3 3 9
2 2 4 9லேருந்து 4 என்ன பண்ணணும் கழிக்கணும். அப்போ 5/3 எவ்வளோ சாமி 6. ஓகே அவ்வளோதான்.